السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் வஹி என்கிற இறை செய்தியை இறக்க ஆரம்பித்தான். அந்த முதலாக திருக்குர்ஆனில் இறக்கப்பட்ட 5 வசனங்கள், அதை குறித்தும் நாம் பார்த்தோம். மரியாதைக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நாம் தொடர்வதற்கு முன்னால் திருக்குர்ஆனில் முதலாக இறக்கப்பட்ட அந்த வசனம் இடுகிற கட்டளை, அது சம்பந்தமாக நம் சமுதாயத்தில் இருக்கிற கவனக்குறைவு, இது குறித்து பேசியே ஆக வேண்டியது காலத்தின் கட்டாயம். அல்லாஹ் முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவிட்ட விஷயம், இக்ரா, நபியை நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள் என்பதாக. பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம்மை படைத்த இறைவனின் பெயரால் நீ ஓதுவீராக என்கிற கட்டளையைத்தான் முதலாக அல்லாஹு தஆலா இறக்கினார். ஆக அல்லாஹ்வின் முதல் உத்தரவு நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள் என்பதால். முதல்ல அல்லாஹ் தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொன்னது ஓதுங்கள், படியுங்கள் என்பதுதான் முதல் உத்தரவாக இருந்து கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆன் குறித்து அல்லாஹ் சொல்கிற போது ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு வழிகாட்டி, நேர் வழிகாட்டி என்பதாக சொல்கிறார். இன்னொரு இடத்திலே ஹுதல் லில் முத்தகீன், இது பயபக்தியாளர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியது இந்த குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லதீன, அந்த பயபக்தியாளர்கள் யார்? யுமினூன பில் கைப் வ யுகீமூனஸ் ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் மறைவானவைகளை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அவர்கள்தான் பயபக்தியாளர்கள். இன்னும் அல்லாஹ் சொல்வான், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க வ மா உன்ஸில மின் கப்லிக், நபியே உங்களுக்கு இறக்கப்பட்டதை அவர்கள் நம்புவார்கள், உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள். வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன், மறுமை நாளையும் அவர்கள் நம்புவார்கள். அவர்கள்தான் பயபக்தியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்படிப்பட்ட பயபக்தியாளர்கள் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அப்படிப்பட்ட அந்த பயபக்தியாளர்கள் தான் அல்லாஹ்வின் நேர்வழியில் இருக்கிறார்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஆக குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக வந்திருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சிய பயபக்தியாளர்களுக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிறது. அந்த பயபக்தியாளர்கள் யார் என்றால், அந்த குர்ஆனை முறைப்படி நம்பியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்கள். நம்ம முஸ்லிமாகணும்னு சொன்னா 7 விஷயங்களை நம்பணும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். அல்லாஹ்வை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, அவனுடைய ரசூல்மார்களை நம்புவது, அதே போல மறுமை நாளை நம்புவது, நன்மையும் தீமையும் அல்லாஹ் நாடித்தான் நடக்கிறது என்று நம்புதல், மரணத்துக்கு பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது உண்மை என்று நம்புவது. இந்த 7 விஷயங்களை ஒருத்தன் நம்பணும். அப்பதான் அவன் முஃமினாக ஆக முடியும். இதுல ஏதாவது ஒன்றை நம்பலனாலும் அவன் முஃமின் அல்ல. அந்த 7 விஷயங்கள்ல அல்லாஹ்வின் வேதங்களை நம்புவது என்று வந்திருக்கிறது. அப்படி நம்புவது என்று சொன்னால், வேதம் இது அல்லாஹ்வுடைய வேதம் அப்படின்னு நம்பிட்டா அவன் முஃமின் ஆக முடியுமா? அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி, யார் அல்லாஹ் அனுப்பிய வேதத்தை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை ஓதுகிறார்களோ அவர்கள் தான் அதை நம்பியவர்கள் அப்படிங்கிறான்.
அப்ப குர்ஆனை ஓத தெரியலன்னா நான் நம்பிட்டேன், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்பிட்டேங்கிறதுல சொல்லி பயனில்லை, பிரயோஜனம் இல்லை. குர்ஆனை ஓத தெரிந்தே ஆக வேண்டும். குர்ஆன் என்றாலே ஓதப்படக்கூடியது என்று பொருள். குர்ஆன் என்றாலே ஓதப்படக்கூடியது என்று பொருள். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தின் அவல நிலை, குர்ஆன் ஓத தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார். அப்படி குர்ஆன் ஓத முடியாத அளவுக்கு சிரமமான ஒன்றா, அது ஒரு எட்டாக்கனியா என்றால், குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை நாம் சிந்திப்பதற்கு லேசாக்கி இருக்கிறோம், அதை சிந்திப்பவர் ஒன்றா என்று அல்லாஹ் கேட்கிறார். மிக மிக குர்ஆன் என்பது ஓதுவதற்கு அல்லாஹ் தஆலா எளிதாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த குர்ஆனை ஓத தெரியவில்லையே என்கிற கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல், வருத்தம் இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் இப்படி குர்ஆனை அறவே ஓத தெரியாமல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு சிலர்கள் ஓத தெரிந்தும் அந்த குர்ஆனை தொட்டு பார்க்காமலே இருக்கிறார்கள். குர்ஆன் என்பது வெறுமனே அலமாரியிலே அடுக்கி வைப்பதற்கான மட்டுமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதை ஓத வேண்டாமா, அதனுடைய கருத்துக்களை பின்பற்ற வேண்டாமா என நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அனைத்தும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மஹ்லூக்குகள். நாம இருக்கட்டும், இந்த உலகத்திலே நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற எல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்டது. எல்லாம் எல்லாம் வானம் பூமி, மரம் செடி கொடி மலைகள் எல்லாம், மனிதர்கள் எல்லோருமே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆன் அல்லாஹுவால் படைக்கப்பட்டதல்ல. குர்ஆன் என்பது அல்லாஹுவின் கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சு. அல்லாஹ் எப்படி படைக்கப்படாதவனாக இருக்கிறானோ அதுபோல குர்ஆனும் படைக்கப்படாதது. இந்த எழுத்தை நாம் சொல்லவில்லை, இந்த குர்ஆன் நம்முடைய முன்னால் இருக்கிற இந்த குர்ஆனை சொல்லவில்லை. இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹுடைய கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆனை முதலில் ஓதியவன் அல்லாஹ், இரண்டாவதாக அவனிடத்திலிருந்து கேட்டு வந்து சொன்னவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து கேட்டு அதை சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அதற்கு பின்னால் அவர்களின் சமுதாயம் அதை ஓதிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் குர்ஆனை மரணம் செய்தவர்கள் இந்த உலகத்திலே கோடிக்கணக்கிலே இருக்கிறார்கள் என்கிற பெருமை இருந்தாலும் கூட பல கோடிக்கணக்கானவர்கள் அதை ஓத தெரியாமல் இருக்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான அற்புதங்களை தந்தான். அவருடைய கையிலிருந்து நீர் வெளிப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அந்த நீரை குடித்தார்கள். இங்கிருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளந்து காட்டினார்கள். இப்படி அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான அற்புதங்களை, ஆயிரக்கணக்கான அற்புதங்களை வழங்கி இருக்கிறார். ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாம் சிறந்த அற்புதம், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதம் இருக்கிறது என்றால் அது குர்ஆன் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அற்புதங்கள் எல்லாம் மறைந்து விட்டது. ஆனால் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்றைக்கும் நம் கண் முன்னால் இருக்கிற ஒன்று குர்ஆன் தான். அதனால் அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் அற்புதமான ஒன்றை இன்றைக்கு அதை குறித்து சமுதாயம் சிந்திக்காமலே இருந்து கொண்டிருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அருள்மறை அல் குர்ஆனை கற்கிற விஷயத்தில் சமுதாயத்தின் மெத்தன போக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் முதலில் உத்தரவிட்ட விஷயம் அல்லவா இக்ரா, நீங்கள் ஓதுங்கள் என்பது அல்லாஹ் முதலில் உத்தரவிட்ட விஷயம் அல்லவா பெருமானாரின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு. ஆனால் அந்த சமுதாயம் இது குறித்து மிக மிக பொதுவோக்காக இருப்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்திலே சொல்வான், வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீங்கள் ஓதுகிற முறைப்படி அழகாக ராகமாக அந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். கற்க கசடர என்று சொல்வதை போல அந்த குர்ஆனை நீங்கள் முறைப்படி அழகாக ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அலைக பித்திலாவத்தில் குர்ஆன், நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், குர்ஆன் ஓதுவதை நீங்கள் அவசியம் கடைபிடியுங்கள். ஃபஇன்னஹு நூருல் லக ஃபில் அர்த், இந்த பூமியிலே அது உங்களுக்கு பிரகாசம். வதுஹுருல் லக ஃபிஸ் ஸமா, நாளை மறுமையிலே வானத்திலே அது உங்களுக்கு சேமிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது.
குர்ஆன் ஓதுவது நாளை மறுமையிலே நமக்கான நன்மையின் சேமிப்பு கிடங்காக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை போல நன்மையை பெற்றுத் தருகிற வேறு எந்த ஒரு நல்லவனும் இல்லை. ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படி குர்ஆன் என்பது நாளை மறுமையிலே நமக்கு சேமிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யுகால் லி சாஹிபில் குர்ஆன், குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்போர், குர்ஆனை சுமந்து கொண்டிருப்பவர்களிடத்திலே நாளைக்கு மறுமையிலே சொல்லப்படும், இக்ரல் ஓது, வர்த்தகி நீ உயர்ந்து கொண்டே செல், வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித் துன்யா எப்படி இந்த உலகத்திலே வாழுகிற போது நீ அழகாக இந்த குர்ஆனை ஓதினாயோ அதுபோல் ஓது. ஃபஇன்னஹு மன்சிலுக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா, நீ ஓதிக்கொண்டே செல், உனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு ஓதிக்கொண்டே போ. எங்கே ஆரம்பித்து எது வரைக்கும் உனக்கு ஓத தெரியுமோ அது வரைக்கும் ஓதி முடிக்கிறாயோ அது வரையிலையும் உனக்கு இருக்க அந்த இடம் சொந்தம். நாளை மறுமையிலே உனக்கு அந்த இடம் சொர்க்கத்திலே சொந்தம் என்பதாக அல்லாஹ் சொல்வான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை கற்று யார் அதை பிறருக்கும் கற்றுத் தருகிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏனென்றால் அது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வின் பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. பேச்சுக்கள்லேயே சிறந்த பேச்சு எதுவென்றால் அது அல்லாஹ்வின் பேச்சு தான். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை ஓதுகிற விஷயத்திலே நாம் ஆர்வம் எடுக்க வேண்டும், அதற்கான முயற்சிக்க வேண்டும். முயற்சித்தால் நடக்காதது எதுவும் அல்ல என்பதை நாம் இந்த முதல் வகையாக அல்லாஹ் இறக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய அந்த இக்ரா என்கிற அந்த வார்த்தையிலிருந்து படிப்பினையாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை ஓதுகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.